வசனமும் மனதும், கணவனும் மனைவியும், பெற்றோரும் பிள்ளைகளும், நண்பனும் எஜமான் வேலைக்காரன் ஒருவருக்கொருவர் மனதளவில் தொடர்புடையவர்கள். ஒருவரை மறைத்து ஒருவர் ஏதாகிலும் இரகசியமாய் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதுடன் அடுத்தவர்களின் மனது பேசும். தீர்க்கதரிசியாகிய எலிசாவிற்கு கேயாசி செய்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். மேலும் கேயாசியின் மனதுடன் எலிசாவின் மனது பேசிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவன் உணரவில்லை. உலக மோகம் அவன் குஷ்டரோகியானான். சமாதானமாய் உள்ளது, சந்தோஷமாய் உள்ளது, நீ ஏமாற்றுகிறாய், அநியாயம் செய்கிறாய், மறைக்கிறாய் என்று மனது சொல்லிக் கொண்டே இருக்கும். அவன் இவனிடம் சொல்லாவிட்டாலும் இவன் அவன் மனதை அறிந்து கொள்வான். உறவுக்கார பெண் ஒருத்தி ஒரு புடவையை பரிசாக ஒரு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அதை அந்த பெண் கட்டிய போது அவளது கணவன், இந்த புடவை உனக்கு நன்றாக இல்லை என்று சொல்லி கிழித்து விட்டான். ஆனால் அவனின் மனதை ஆண்டவர் அவளுக்கு வெளிப்படுத்தினார். இல்லை, இது தனது உறவினர் வாங்கி கொடுத்தபடியால் அதை கட்ட அனுமதிக்கவில்லை என்பதை அறிந்தால் இது உண்மை. ஒரு முறை சரியான வெயிலில் தன் மனைவியை அழைத்து கொண்டு அருகில் உள்ள துணி கடைக்கு சென்று வந்த பிறகு அவள் முகம் கருப்பாகி விட்டதா என அவளது கணவர் பார்த்திருக்கிறார். ஆனால் ஆவியானவர் அந்த மனிதனின் இதயத்தை இவளுக்கு வெளிப்படுத்தினார். இது உண்மை. கொரோனா வந்த நேரத்தில் அவர்களை பார்க்க ஒரு தாயார் செல்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நபர் இந்த தாயாரின் முகத்தை மட்டும் 2-3 வினாடி பார்த்து விட்டு சென்று விட்டார். காரணம், இவர்கள் இடையில் ஒரு மனஸ்தாபம் இருந்தபடியால் அதை தன் மனதிலிருந்து மன்னிப்பு கேட்டு விட்டு சென்றார். ஆனால் அதை ஆவியானவர் அந்த தாயாருக்கு வெளிப்படுத்தினார். இது உண்மை. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் என்ன செய்தாலும் மறைத்தாலும், சரி தவறு எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் சம்பந்தப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஒருவரின் மனது அடுத்தவரின் மனதோடு நிச்சயம் பேசும். தேவன் தன் மக்களின் மனதோடு பேசுவார்.